ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் இக்ஸோரா ஹைபிரிடா என்று அழைக்கக்கூடிய இக்ஸோரா தாவரம். இதில் பல வண்ணம் இருக்குது. ஏற்கனவே 2-3 வீடியோக்கள் எக்ஸோரா பற்றி போட்டிருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் எக்ஸோரா சிங்கப்பூரி என்றும் எக்ஸோரா ஹைபிரிடா என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம் பாருங்கள். இந்த வேர் பகுதி பாருங்கள், ஒரே ஒரு தாவரம் தான். நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. ஒரு தாவரம். இதனுடைய வயது சுமார் 4 வருடம் ஆகிறது. அந்த கணம் பாருங்க, எவ்வளவு பெரிய கனமா இருக்கு பாருங்க. இது 4 வருட தாவரம். இதுல சுமார் 300 முதல் 400 பூக்கள் உள்ளன. இவை 4 வருட மரம். சுமார் இவை 300 முதல் 400 பூக்கள் இருக்கும் பாருங்க. ஃபுல்லா சுத்தி அடர்த்தியா வளர்ந்து நிறைய பூக்கள் இருக்கின்றன. 300 to 400 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது எப்படி மெயின்டைன் பண்றதுனால இவ்வளவு பூ வருது அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பூத்து முடிஞ்சு ஒரு புளிய விதை வருது பாருங்க. பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே ஒரு பூக்கள்ல ஒரு விதை. இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே விதை. சில பேர் பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே கவாத்து பண்ண சொல்றோம். இந்த இடத்துல கவாத்து பண்ணா புதுசா லீவ்ஸ் வந்து புதுசா குரோத் வரும். இந்த விதைகள் எல்லா பூக்களையுமே வருவதில்லை. இங்க பாருங்க, இந்த பூத்து முடிஞ்சது, இங்க விதை இல்லை. அதனால பூக்கள் அனைத்திலுமே விதை வருவதில்லை, கொட்டிடும். நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அது சில பூக்கள்ல இருந்து ஃபுல்லா உதிர்ந்து கொட்டிடும். இதை மெயின்டைன் பண்றது எப்படின்னா, நீங்க பூக்கள் பூத்து முடிஞ்சதும் இங்க ட்ரிம் பண்ணிடுங்க. இங்க பாருங்க, இது விதை இருக்கு. இது பாருங்க, இந்த பூ, இந்த பிரான்சஸ் காமிக்கிறேன். இங்க பூத்து முடிஞ்சது, இதை ட்ரிம் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ட்ரிம் பண்ணிட்ட போது இந்த புது இலை வந்திருக்கு பாத்தீங்களா, 2 புது இலை. பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே புதுசா லீவ்ஸ் வரும். அதுக்கு மேல கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இங்க லீவ்ஸ் வந்து உங்களுக்கு விரைவில் அரும்பு வரும் நிறைய. இது பாருங்க, இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சுது, அப்போ இங்க ட்ரிம் பண்ணிக்கோங்க. புதுசா லீவ்ஸ் வரும். இங்க லீவ்ஸ் வந்து மறுபடியும் அதுல இருந்து பூக்கள் வரும். ஒவ்வொரு பூக்களுமே பாருங்க, இது ஃபுல்லா அரும்பு. இது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க இது ஒரு வெப்பமண்டல தாவரம், இது ஒரு பெரனியல் தாவரம். இது ஒரு தாவரம் சுமார் 10 வருடம் முதல் 20 வருடம் உயிர் வாழக்கூடிய தாவரம். இது உயரம் சுமார் 15 அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த தாவரம். நீங்க மேல ட்ரிம் பண்ண இந்த அளவுக்கு புஷ்ஷா, இதை பாருங்க எவ்வளவு பெரிய புஷ் இருக்கு பாருங்க. இந்த தாவரம் சுமார் 300-400 பூ இருக்கு ஃபுல்லா தாவரம் இந்த தாவரத்துல. அப்போ இதுல மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல மில்லி பக்கான்ற டிசீஸ் வரும். ஒயிட் கலர் மாவு பூச்சிம்பாங்க. இந்த பாருங்க, பக்கத்துல ஒரு ஹைபிஸ்கஸ் செடியில இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இங்க எடுத்துருவாங்க, இங்க ஜூம் பண்ணி காமிங்க. இந்த பாருங்க, இது ஹைபிஸ்கஸ் பக்கத்துல இருக்க செடியில இந்த மில்லி பக் டிசீஸ், மாவு பூச்சி தமிழ் சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் எக்ஸோராக்கு பரவும். அப்போ பரவிச்சுன்னா இலை வந்து சுருட்டிக்கும், பூக்களோட எண்ணிக்கை கம்மியாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 20 லிட்டரு தண்ணியில ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வேப்பெண்ணெய் 100 ml 20 லிட்டர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு விடுங்க. ஒன்று நம்ம ஷாம்பு போடலாம், ஏதாவது ஒரு ஷாம்பு ரூபா பாக்கெட் வாங்கி போடுங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு சோப்பு கரைச்சிக்குங்க. அந்த கரைசல் ஏன் போட்டோம்னா, அதில் நுரை அதிகமாக இருக்கும். அப்போ வேப்பெண்ணெயோடு போகும்போது நுரை வந்து அந்த செடிகளில் தாவரத்தில் ஒட்டிக்கும். அப்போ ஒட்டிக்கொள்ளும் போது அந்த மருந்து வேலை செய்யும், பூச்சிகள் விரைவில் இறந்துடும். வெறும் லிக்விடை மட்டும் நம்ம டைரெக்டாக அடித்தோம்னா, அடிச்சதுல சிலது படும், சிலது படாது. அப்போ அந்த தண்ணியெல்லாம் கீழே சிந்தின உடனே பூச்சி சாகாது, அது பூச்சி உயிரிழவே இருக்கும். அதனால ஒன்று ஷாம்பு எடுத்துக்கோங்க, இல்லை சோப் ஆயில் நல்லா எடுத்து 20 தண்ணியில் ஒரு ரூபா ஷாம்பு ஷேஷு இருக்கு, அதில் ஒரு ஒன்று போட்டால் போதும். அதே மாதிரி ஒரு நம்ம இது வேப்பெண்ணெய், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து தெளித்து விட்டுருங்க. மழை காலத்தில் போடாதீங்க. மழை ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள மழை பெய்யுதுன்னா வேலை செய்யாது. அதனால ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு மழை பெய்யாமல் இருக்கணும். அதனால அதே மாதிரி வாட்டரிங்க மேலே இலை மேலே பண்ணாதீங்க. இதை பண்ணி விட்டுட்டு 2 days கழிச்சு வாட்டரிங் பண்ணுங்க. அப்போ இதுக்கு டிசீஸ் எல்லாம் போயிட்டு ஃப்ளவர் நிறையா கிடைக்கும். நார்மலாக கவுமெனூர் தான் கீழே நல்லா காய வச்சு புழு இல்லாமல் பூச்சி இல்லாமல் நல்லா கட்டி உடச்சி தூளாக போட்டு கவுமெனூர் போடுங்க. நல்லா கீழே சாயில் லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா கொத்தி விடுங்க. வாட்டரிங் வந்து இதுக்கு வாரத்துக்கு 2 நாள் போட்டால் போதும், நிறைய பூக்கள் வரும். சின்ன பிளான்ஸ்ல இருந்தாலும் அப்படியே வாட்டரிங் வந்து ரெகுலராக போடாதீங்க, பூக்கள் வேணும் கம்மியாக இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் போட்டால் போதும், நிறைய பூக்கள் வரும். மேலே கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். எவ்வளோ நம்ம ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோமோ குடை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது ஒரு வெப்பமண்டல தாவரம், இது பெரனியல் தாவரம். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி பிளான்ஸ் டெவலப் பண்ணோம்னா, இந்த மாதிரி திக்கான ஸ்டெம் எடுத்துக்கோங்க. எடுத்து கட்டிங்ஸ் போடுங்க. கட்டிங்ஸ் போட்டிங்கன்னா வித்தின் 1 monthல ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இதுலேயே மினியேச்சர் இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க,
இங்கே பாருங்கள், இது எக்ஸோரா மினியேச்சர். இதோடைய பூக்களோட எண்ணிக்கை நிறையா வரும். ஆனால் பூக்களோட சைஸ் சின்னதாக இருக்கும், இலையோட சைஸு சின்னதாக இருக்கும். இது மெயின்டைன் பண்ணுறது தான் ஈஸி. இதுலேயே இதை பாருங்கள், பூத்து முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ட்ரிம் பண்ணுங்க. பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே ட்ரிம் பண்ணால் அதுலேருந்து நியூ லீவ்ஸ் வந்து மறுபடியும் ஆரம்பி வைக்கும். இந்த பாருங்கள், இது பூத்து முடிஞ்சுது. அப்போது ஒரு சிக்கேச்சை வச்சு ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ண உடனே என்ன ஆகும், எல்லா பிரான்ச்சையும் இங்கே பூத்து முடிஞ்சு ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம் பண்ணால் நியூ லீவ்ஸ் உருவாகும். நியூ லீவ்ஸ் உருவாகணும், நிறைய ஃப்ளவர் மறுபடியும் ஆரம்பி வச்சு நிறைய ஃப்ளவர். இதெல்லாம் அரும்பு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக அரும்பு வந்திருக்கு. இன்னும் 10 days பூக்கள் மலர ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய எண்ணிக்கையிலான அழகான பூக்கள் மலரும். எந்த வண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸோரா ஹைபிரிடாக இருந்தாலும் சரி, எக்ஸோரா மினியேச்சராக இருந்தாலும் சரி, ட்ரிம் பண்ணுங்க. மினியருக்கும் ஹைபிரிடுக்கும் உள்ள வித்தியாசம், இதோட இலை மினியேச்சர் இலையும் சைஸ் சின்னதாக இருக்கும், பூக்கள் சின்னதாக இருக்கும். இப்போ ஹைபிரிட் பார்த்தோம், அது இலையும் பெருசாக இருக்கும், பூக்கள் அளவும் பெருசாக இருக்கும். ரெண்டுமே வெப்பமண்டல தாவரம், ரெண்டுமே பெரனியல் தாவரம், ரெண்டுமே வளர்ப்பு இது. ரெண்டுக்குமே வாட்டரிங் வந்து வீக்லி 2 பண்ணால் போதும், நாம் நல்லா அடர்த்தியாக இருக்கும். கீழே சாயில் ரெண்டுமே லூஸ் பண்ணுங்க. கீழே வீட்ஸ் களைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கவுமேனீர் யூஸ் பண்ணுங்க. நல்லா தூள் செய்யப்பட்டு காயப்பட்ட கவுமேனீர் போட்டு நல்லா மண்ணை கொத்தி கவுமேனீர் போட்டு டெய்லி ஒரு 4 நாளைக்கு வாட்டரிங் பண்ணுங்க. அது பிறகு நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் வாட்டரிங் பண்ணால் போதும். ஏன்னா அது சத்துக்கள் வந்து நல்லா வேருக்கு போகணும். அதனால அது 4 நாளைக்கு தொடர்ந்து தண்ணி போடுங்க. கவுமேனீர் அப்ளை பண்ண பிறகு இயற்கை உரம் போதுமானது, நிறைய பூக்கள் நமக்கு வைக்கும். அவ்வளோதான். டிசீஸ் மில்லிபக் டிசீஸ்க்கும் வேப்பெண்ணை போட்டு ஒரு ஏற்கனவே சொல்லியாச்சு, அதை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பூச்சிலேருந்து இந்த தாவரத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.